அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 47 தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறளின் 462 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். தெரிந்த அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட, இனத்தோடு அப்படின்னா இனத்துடன், தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து, எண்ணி அப்படின்னா கருதி, செய்வார்க்கு அப்படின்னா செய்பவருக்கு, அரும்பொருள் அப்படின்னா எதற்கரிய பயன்கள், யாதொன்றும் அப்படின்னா சிறியதாயினும், இல் அப்படின்னா இல்லை. இதோடைய விளக்கம் பாருங்க. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவனுக்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. எடுத்துக்கொள்ள இருக்கும் செயல்களை பற்றி நன்கு தெரிந்த கூட்டத்தோடு ஆராய்ந்து பல வகையாலும் தாமும் எண்ணி செய்பவர்களுக்கு செய்ததற்கு அரியது எதுவும் இல்லை. தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வோருக்கு, அதாவது அதை பற்றியான அறிவும், அதை பற்றியான நம்ம எந்த ஒரு செயலை செய்ய போகிறோமோ அந்த செயலை பற்றிய அறிவு, நுண்ணறிவு, அதை பற்றிய பகுத்தறிவெல்லாம் நிறைய அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க கிட்ட கேட்டு கலந்து ஆலோசித்து அதற்கிட்ட இருந்து நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து அது நமக்கு சரியான யோசித்து ஒரு செயலை செய்யணும். அப்படி செய்கிறவங்களுக்கு எப்படியாப்பட்ட அரியது, அதாவது கஷ்டமான எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, கலந்து ஆலோசிக்கிறாங்க. அதை பற்றி அறிவு உடையவர்களுடன் அவங்க என்ன பண்ணுறாங்க, கலந்து ஆலோசித்து அது சரியானதா என அவங்களுமே ஆலோசனை பண்ணி தான் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அப்படின்றப்போ அது கண்டிப்பாக நன்மையை தரும். எந்த விதத்துலையும் அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, துன்பத்தை தராது. பழக்கமான கூட்டத்தின் தேவையானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் ஆலோசித்து கூட்டாக செயல்படுவோருக்கு அடைய முடியாத பொருள் என்று எதுவுமே இல்லை. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவருக்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்து செய்தால் ஆகாதது அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.